நாளை காலையில் 10 மணிக்கு ராபர்ட்சன் பிரிட்ஜுக்கு 2 மைல் தள்ளி ரமேஷ் குரூப்புக்கு தங்க வருது. தேங்க்யூ. இன்ஸ்பெக்டர் ராஜா நமக்கு பெரிய பிரச்சனை ஆயிட்டான். அவனால 80 லட்சம் ரூபாய் சரக்கு பிடிபட்டுடுச்சு. நம்ம ஆளுங்க 2 பேர் வேற செத்து போயிட்டாங்க. நம்ம ரகசியங்கள் அவனுக்கு எப்படி தெரியுதுன்னே புரியல. முதல்ல அதைத்தான் கண்டுபிடிச்சாகணும். எப்படி? ரொம்ப சுலபம். இன்ஸ்பெக்டர் ராஜாவை சந்திக்கிறது யார் யாருன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். அப்புறம் அவங்கள யார் இந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுன்னு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஹலோ, வணக்கம் மிஸ்டர் ரவி. வணக்கம் மிஸ்டர் சந்திரவதனா. நான் சும்மா தானே இருக்கேன். நானும் ஒரு வணக்கம் சொல்லிக்கிறேன். நானும் திருப்பி சொல்லிக்கிறேன். தப்பா நினைச்சுக்காதீங்க. உள்ள ஐட்டத்தை ரெடி பண்ணிட்டு இருந்தோம். டிஃபன் ஐட்டமா? ஐயோ, இந்த கலைத்தாய்க்கு இப்படி ஒரு பொண்ணா? கேளு எம்எல்ஏ, நல்லா கேளு. அங்க தயாராகிறது கிச்சன் டான்ஸ் டி. கரெக்ட். இந்த பரதநாட்டியத்துல எப்ப பாரு கிருஷ்ணானி பேகனே பாரோ. கிருஷ்ணர் வாச்சது ஃப்ளூட்டுப்பா. நாதஸ்வரம்ல இல்ல பாரோ. பரதநாட்டியத்தை கண்டுபிடிச்ச நாள்ல இருந்து இவங்களும் கிருஷ்ணனை வேகமாவா வேகமாவான்னு கூப்பிட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. அவர் மெதுவா கூட வந்ததா தெரியல. என்ன மாதிரி ஒரு மாடர்ன் தாட்டு வேண்டாம் சொல்லேண்டா எம்எல்ஏ. அதுக்காக தான் இந்த கிச்சன் டான்ஸ். அப்ப நாங்க 2 பேரும் போய் மாவு பிசிட்டுங்களா? ப்ளீஸ். நானும் வரணுமா எம்எல்ஏ? நீங்க இல்லாமலாமா? வாங்க. ஓகே, கம் ஆன். பை. பாத்துக்கமா. வெரி இன்ட்ரஸ்டிங். ஆமா, உங்க அப்பா ஆர்மில தானே இருக்காரு? ஆமா, அசம்பாட்ல மேஜர். எங்க அம்மா கூட சண்டை போட முடியாம எதிரி கூட சண்டை போட போயிட்டாரு. மறந்துட்டேன். உங்க டியர் ஃப்ரெண்ட் ராஜாவை பத்தி இன்னைக்கு ஈவினிங் பேப்பர்ல நியூஸ் வந்திருக்கு. 80 lakhs ஸ்மகிள் கோல்ட் பிடிச்சிட்டாராம். இது உனக்கு ஆச்சரியமான நியூஸ், எனக்கு அன்னாட நியூஸ். அவன மாதிரி ஒரு தைரியமான போலீஸ் ஆபீசர் 1000ல் ஒருத்தன் இருந்த அபூர்வம். அவர் உத்தியோகத்துல அவர் கிரேட், உங்க உத்தியோகத்துல நீங்க கிரேட். 2 கிரேட்டுக்கும் தான் அடிக்கடி மோதிக்கும். பின்ன எப்படி நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்க? அரசியல்ல புருஷன் ஒரு கட்சி, பொண்டாட்டி வேற கட்சி. 2 பேரும் சேர்ந்து குழந்தை பெத்துக்கிறது இல்ல? இஃப் யூ டோன்ட் மைண்ட், உங்க 2 பேர் ஃப்ரெண்ட்ஷிப்ல என்னையும் சேர்த்துக்கிறீங்களா? என்னைக்கு நான் உன்னை முதல்ல பார்ட்டில பார்த்தேனோ அன்னைக்கே என் முக்கியமான ஃப்ரெண்டா உன்னையும் சேர்த்துக்கிட்டேன். Is it? Thank you very much. வெல்கம். ஆமா, என்ன நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் ஒன் வே டிராஃபிக்காவே இருக்கு? நான் எத்தனை தடவை உன் வீட்டுக்கு வந்திருக்கேன், நீ ஒரு தடவை கூட என் வீட்டுக்கு வரல. கட்டாயம் வரேன். இன்னொரு கப் காஃபி சாப்பிடுறீங்களா? நோ தேங்க்ஸ், நான் புறப்படுறேன். வரேம்மா. ஓகே ரவி. ஹலோ. Hello, could I speak to Mr. Raja please?
ராஜா தான் பேசுறேன். நான் ராதா பேசுறேன். ஆ பேசுங்களேன். உங்களை பத்தி பேப்பர்ல படிச்சேன். ஒரு பெரிய கடத்தல பிடிச்சிட்டீங்கன்னு அமக்களமா எழுதிருக்காங்க. அதானே பார்த்தேன். என்னடா ஒரு பணக்கார வீட்டு பொண்ணு என்ன மாதிரி ஒரு சாதாரண ஆளுக்கு ஃபோன் பண்ணுதேன்னு யோசிச்சேன். ஒருத்தன் பேர் பிரபலமாயி பேப்பர்ல வந்துட்டா போதுமே, இந்த வயசு பொண்ணுங்கள்லாம் நான் முந்தி நீ முந்தின்னு போட்டி போட்டுட்டு ஃபோன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா நாளைக்கு தோழிகளோட கூடி பேசும்போது எனக்கு அவர் நல்லா தெரியும்டி, நேற்று ராத்திரி கூட ஃபோன் பண்ணி என் கூட பேசிட்டு இருந்தாண்டி அப்படின்னு கேட்க பிக்கன்னு பேசிக்கலாம்ல. அதுக்கு தானே. நான்சென்ஸ். ஏதோ ஒரு சின்ன மரியாதைக்கு ஃபோன் பண்ண நீங்க ரொம்ப பெரிய மனுஷன் நினைச்சிட்டீங்களா? ஆஃப்டர் நீங்க யாரு? ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர், அதுலயும் கல்யாணம் ஆகாத போலீஸ் இன்ஸ்பெக்டர். அதானே உங்களுக்கு ஈர்ப்பு. அகம்பாவம் கூடாது மிஸ்டர். ஏதோ ஒரு 2 வரி உங்களை பத்தி பேப்பர்ல வந்துட்டா நீங்க தான் இந்தியா பூரா பெரிய ஆளோ. இதுக்கு தான் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேனா? வேற எதுக்கா ஃபோன் பண்ணீங்க சொல்லிடுங்க. மனசு பட 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 படன்னு அடிச்சுக்குது. இந்த பாருமா, நீ எதுக்கா ஃபோன் பண்ணேன்னு எனக்கு தெரியும், எனக்கு அது தெரியுங்கிறது உனக்கும் தெரியும். இது எதுக்கு காதை சுத்தி மூக்க தொடுவானே? மூஞ்சியும் முகர கட்டியும். ஏங்க இந்த மூஞ்சிக்கு என்ன குறைச்சல்? நல்லா தானே இருக்கு. இன்னைக்கு காலையில ஷேவ் பண்ணிக்கும் போது கூட நான் பார்த்தேன். சும்மா ஒரு கவர்ச்சியாவே இருக்கு. அதுலயும் இந்த கண்ணு இருக்கே சும்மா கொக்கி போட்டு இழுக்குது. அந்த கொக்கியில மாட்டிக்கிட்டு சரியா ஷேவ் பண்ணிக்காம இன்னைக்கு மூஞ்சியை வெட்டிக்கிட்டேங்க. பத்திக்கிட்டு எரியுது. எங்க எங்க வேணா ஃபயர் இன்ஜின் அனுப்பட்டுமா? இனி நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணா நான் ஒரு முட்டாள். இல்லைனாலும் அப்படித்தானுங்களே. போன வைக்கிறேன். வைக்கிறவங்க சொல்லிட்டு வைக்க மாட்டாங்க. நான் வேணா சொல்லிட்டே வைக்கிறேன். வைக்கட்டுமா? Damn it. Good night. அப்ப குட் மார்னிங் சொல்ல நாளைக்கு ஃபோன் பண்ணுவீங்கன்னு அர்த்தமா? Shut up. உங்களை பார்க்கிறதுக்கு ஒரு பொண்ணு வந்திருக்காங்க. எந்த பொண்ணு? தெரியாது சார். ஓ ராதா, sit down. வெல்கம் வெல்கம். வாட் a surprise. சொல்லாம கொள்ளாம வந்திருக்கியே. நான் தான் சொன்னேனே எப்போ வேணாலும் வருவேன்னு. வரணும்னு தோணுச்சு, வந்துட்டேன். Thank you. ஆனா இவ்வளவு சீக்கிரம் என் வீட்டுக்கு நீ வருவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. உன்னை எப்படி உபசரிக்கிறதுன்னு எனக்கு புரியல. சுவாமிநாதன் சார், என்ன சாப்பிடுற ராதா? காஃபி ஆர் கூல் ட்ரிங்க்ஸ்? காஃபி. காஃபி. அப்படியே சாப்பிட என்ன இருக்கோ எடுத்துட்டு வா. எஸ் சார். ஆமா, அந்த போட்டோல இருக்கிறது உங்க ஃப்ரெண்ட் ராஜா தானே? ஆமா, அந்த போட்டோல இருக்கிற மாதிரியே வாழ்க்கையிலயும் நாங்க 2 பேரும் எப்பவுமே அப்படித்தான். எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ. ஓ ரமேஷ், எப்படி இருக்கீங்க? மர்டர் கேஸா? கவலைப்படாதீங்க, நான் எதுக்கு இருக்கேன், நான் பாத்துக்கிறேன். ஓகே. ஓ ஃபேண்டாஸ்டிக். இங்க பாருங்க, எவ்வளவு அருமையா இருக்கு. ராதா, இந்த பங்களா உனக்கு பிடிச்சிருக்கா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி பங்களாவை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. இட்ஸ் பியூட்டிஃபுல். சார், நீ போ. ராதா, நான் உன் வீட்டுக்கு வந்தப்பெல்லாம் நீ எனக்கு எவ்வளவோ உபசாரம் பண்ண. இன்னைக்கு ஒரு நாளாவது உனக்கு சர்வ் பண்ற பாக்கியத்தை எனக்கு கொடுக்கணும். தேங்க் யூ. தேங்க் யூ. பெஸ்ட் செலக்ஷன் மிஸ்டர் ரவி. இந்த பங்களா எப்படி இருக்கணும்னு நீங்க விரும்புறீங்களோ அதை அப்படியே கட்டி தர்றது என்னுடைய பொறுப்பு. தேங்க்யூ மிஸ்டர் குமார். அப்போ உடனே நீங்க என் செக்ரட்டரியோட போய் இடத்த பாத்துருங்க. ஓகே சார். ஆமா, இந்த பங்களா கட்டி முடிக்க எவ்வளவு நாள் ஆகும்? என்ன, ஒரு 6 மாசம் ஆகும். மை காட், 6 மாசமா? அவ்வளவு நாளெல்லாம் தாங்க முடியாது. எவ்வளவு சீக்கிரம் இதை நீங்க கட்டி முடிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கட்டி முடிச்சிடுங்க. பணத்தை பத்தி யோசிக்க வேண்டாம், எவ்வளவு செலவானாலும் சரி. அப்படியானா இதை விட ஒரு அழகான பங்களா இப்பவே ரெடியா இருக்கு. ஓ நோ நோ மிஸ்டர் குமார், எனக்கு இந்த மாதிரி பங்களா தான் வேணும். உலகத்தில் இதுதான் ரொம்ப அழகான பங்களா. இதை விட அழகானது வேற எதுவுமே இருக்க முடியாது. அப்படியா? குட். அடே வழக்கறிங்க, என்னடா ரொம்ப நாளா காணோம், ஃபோன் கூட பண்றதில்ல? ஒண்ணு இல்லடா, கொஞ்சம் பிஸியா இருந்துட்டேன். சரி, யாரு வந்துட்டு போறது? பில்டிங் கான்ட்ராக்டர். எதுக்கு? ஒண்ணு இல்ல, புதுசா ஒரு வீடு கட்ட போறேன். புதுசா வீடா? ஏன் இந்த வீட்டுக்கு என்ன ஒழுகுதா?
இல்லடா, நான் லைஃப்ல செட்டில் ஆயிடலாம்னு இருக்கேன். செட்டில் அடே யாரா ஐட்டம் சொல்றேன், சொல்லிடு. நானா கண்டுபிடிச்சா அசிங்கமாயிடும். அப்புறம் சொல்றேன். ஆமா, நீ ஏதாவது ஐட்டம் செட்டப் பண்ணிருக்கியா? நானா அப்புறம் சொல்றேனே. நான் அப்புறம் கண்டுபிடிச்சேன்னா அதை விட அசிங்கமாயிடும். இல்லடா, நான் உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன சரியா குதிர மாட்டேங்குதா? குதிர்ந்தது சொல்றேனே. உனக்கு குதிர மாட்டேங்குதா? இந்த விஷயத்துல நீ பெரிய மன்னன் ஆச்சே. நமக்கு தான் தைரியம் கிடையாது. அது வேணா ஒத்துக்கிறேன், உனக்கு தைரியம் கிடையாது. இதுக்கு தாண்டா பழக கூடாதுங்கிறது. பழையன தோஷம். பொண்ணு பேர் என்னன்னு சொல்லு. வெக்கமானம் கெட்டு போய் உனக்கா தரகர் வேலை பண்றேன் கர்மம். சொல்ற யாரா? சொல்ற. அப்புறம் சொல்லேன்டா. அடச்சி, வெக்கப்படாத, வரசமா இருக்கு. தாமரை உன் கண்கள், சிவப்பு உன் இதழ்கள், மஞ்சள் உன் மேனி. கனிகளை நான் வைக்கவில்லை, காரணம் உன் ராஜா. ஹலோ. நீ போன் பண்ணுவேன்னு எனக்கு தெரியுமே. இந்த பூ பொடலங்காயெல்லாம் யாரு கொடுத்துன்னு சொன்னது? பொடலங்காயா? அத நான் கொடுத்து அனுப்பலையே. பூ மட்டும் தானே. சரி, எதையோ நான் கொடுத்து அனுப்பிச்ச சந்தோஷத்துல தானே போன் பண்ணிருக்கேன். நான்சென்ஸ். இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. பிடிக்காதவங்க பூவை திருப்பி அனுப்புவாங்களே தவிர போன் பண்ணி பொடலங்காய பத்தி பேசிட்டு இருக்க மாட்டாங்க. அதென்னது? தாமரை உன் கண்ணு, சிவப்பு உன் வாயி, மஞ்சள் உன் மேனி, அப்படி இப்படின்னு அசிங்கமா ஒரு கடுதாசி. அடா 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 அடா, மனசுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு போல் இருக்கு உனக்கு. அதான் கரெக்டா மனப்பாடமா வரி விடாம சொல்ற. என் மனசுக்கு ஒண்ணும் பிடிக்கல. ராதா, நீ ரொம்ப பொய் சொல்ற. நம்ம ரெண்டு பேரும் மனசுலயும் நிறைய குழப்பங்கள் இருக்கு. அதனால உடனே ஒரு அவசர மீட்டிங் போட்டு நம்ம ரெண்டு பேரும் சந்திச்சு பேசி ஆகணும். வீட்டுக்குள்ள சந்திச்சு பேசிட்டா அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்காது. அதனால ஜாலியா எங்கேயாவது வெளியே போய் மனசை திறந்து பேசிடுவோமே. நான் ஒண்ணும் அதுக்கு தயாரா இல்ல. இந்த பாரு, இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது நீ மனசை திறந்துதான் ஆகணும். நான் மனசை திறந்துட்டேன். இப்ப என்ன பண்றது சொல்லு. ரொம்ப நேரம் தேவைப்படாது, கொஞ்ச நேரம் பேசினா போதும். நாளைக்கு நான் ஃப்ரீ, நீ எப்படி? நான் ஃப்ரீ இல்ல. நாளைக்கு சாயங்காலம் 4 மணிக்கு கரெக்டா சீராக் டிரைவ்-இன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துடு. வீணா காத்திருக்காதீங்க, நான் வரமாட்டேன். நீ வர வரமாட்டேன்னா வரமாட்டேன். இப்படி ஒரு பொண்ணு பேசுறதுல இருந்தே கண்டிப்பா வர போறாங்கிறது எனக்கு தெரியுது. வரமாட்டேன்னா போனை வச்சிடுங்க. நீ தானே பண்ண, நீயே வை. வச்சிட்டேன். வச்ச மாதிரி தெரியலையே. வாயில என்ன வச்சிட்டு பேசுற? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே. ஓ, என்ன மாதிரி உனக்கும் சூயிங்கம் பழக்கம் உண்டா? ஹலோ. வெல்கம் வெல்கம். சொன்னேன், பின்ன ஏன் எனக்காக காத்துட்டு இருக்கீங்க? நான் காத்துட்டு இருப்பேன் தெரிஞ்சுதானே நீங்க வந்திருக்க. நான் அதுக்காக ஒண்ணும் வரல. என்ன எதுக்காக வந்த? நான் எதுக்காகவும் வரல. என்ன ஏன் இங்க வர சொன்னீங்கன்னு கேட்டுட்டு போலான்னு தான் வந்தேன். அப்படி வா வழி. ஓகே. குட், கீப் இட் அப். ப்ளீஸ் சிட் டவுன். ஓகே. நான் உட்கார்றதுக்காக இங்க வரல. உட்கார்றதுக்காக வரலன்னு சொல்லிட்டு எதுக்காக உட்கார்ந்த? நான் ரொம்ப நேரம் இங்க உட்கார்ந்திருக்க மாட்டேன். சீக்கிரம் விஷயத்துக்கு வாங்க. விஷயத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி வந்திருக்கிற விஷயங்களை பாப்போமா? லைம் ஜூஸ், ஆப்பிள் ஜூஸ், கோல்ட் ஸ்பாட். என்ன வேணும்? ஒண்ணு வேணாம். ஆரஞ்சு ஜூஸ். இல்லாததானே கேட்பேன். கொஞ்சம் டைம் ஆகுமே, பரவாயில்லையா? இல்ல, எனக்கு உடனே வேணும். இப்படி உடனே அப்படி தோலை உரிக்கணும், அப்புறம் கொட்டையெல்லாம் எடுக்கணும், அப்புறம் நல்லா கசக்கி பொழியணும், அப்புறம் வடி கட்டணும், அப்புறம் அதை டம்ளர்ல ஊத்தணும். இவ்வளவு இருக்குல்ல, கொஞ்சம் நேரம் ஆகுமே, பரவாயில்லையா? சரி. எங்க கொஞ்சம் சரி. மின்னல் அடிக்கும் வெண்மை. ஒரு ஆரஞ்சு ஜூஸ். என்னமோ பேசணும்னு சொன்னீங்களே, என்னது? என்னன்னு சீக்கிரம் சொல்லுங்க, நான் உடனே போகணும். அப்படியெல்லாம் நீ உடனே போயிட மாட்டேங்கிறது எனக்கு தெரியும். நீ போய் சொல்றேங்கிறது எனக்கு தெரியும். போய் சொல்றவங்களை இதுக்கு முன்னாடி நான் அரெஸ்ட் பண்ணிருக்கேங்கிறதும் உனக்கு தெரியும். என்ன அரெஸ்ட் பண்ணிடுவீங்களோ? எங்க பண்ணுங்க பார்க்கலாம். இப்ப வேணாம், கொஞ்சம் நேரம் பொறுத்து பண்றேன். ஏன் இப்பவே பண்ணுங்களேன். விலங்கு கொண்டு வரல, அதுக்கு பதிலா வேற விலங்கு கொண்டு வந்திருக்கேன்.
சரி அதையே போட்டுறேன். ஏன் சார் ஆ? பாட போறீங்களா? ஏன்பா? ரொம்ப கிட்ட நெருங்கிட்டீங்க, யானவும் ஏற்பாடு பண்ணிட்டீங்க, இனிமேல் பாட வேண்டியதானே? ஏய், தப்பா நினச்சிக்காதீங்க. பாடணும்னு தோணுச்சுன்னா தோட்டத்து பக்கம் போய் பாடுங்க. ஏன்னா செடி ஒன்று ரொம்ப நாளாக வளராமல் இருக்கு. உங்கள் பாட்டை கேட்டாவது அந்த செடி நல்லா வளரட்டும். வரேங்க. ஹலோ, வளர்த்துருவோமா செடிய?